யார் என்ன சொன்னாலும் கடகராசி கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அவங்களுக்கு தான் இந்த காலமே சல்யூட் அடிக்க போகுது சார். ஏன்னா 5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அவமானம், வருத்தம், தன்னுடைய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஏதோ ஒரு இந்த பாப்பா சொன்னது, அதாவது நான் பேருக்கு ஒரு விஷயத்தில் இருக்கேன் சார், நான் என்னமோ நினச்சேன் ஆனால் எனக்கு நடக்கலைன்னு. இப்போ அது நினச்சதும் நடக்க போகுது சார். சார் இதெல்லாம் கேட்கும் போதுங்க சார், ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவான்னு சொன்னது ஞாபகம் வருதுங்க சார். நிஜமா இந்த 5 வருஷமா அவ்வளோ கஷ்டம் தாங்க சார். எப்படியோ நானும் நல்லா ஏதாவது கொஞ்சம் டல்லானா கூட ஏதோ ஒரு சில கமெண்ட்ஸ் வச்சு இல்லை நல்லா பண்ணணும், நல்லா வீடியோ எடுத்துடணும், நமக்காக இவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு வீடியோ எடுத்துருவேங்க சார். இருந்தாலுமே ஏதோ ஒரு டவுன் ஆயிடுவேங்க சார். இன்னொன்று மெயினாக கேட்க வேண்டியது மெடிக்கல் இஷ்யூஸுங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரியே இருந்ததுங்க சார் கடகராசிக்கு. இந்த 2026லயாவது அது போய் கொஞ்சம் அது இல்லாம நார்மலாயிருமா 5 வருஷமா கஷ்டப்படுறோம் சார். ஆமாங்க சார், நிஜமா சார். நீங்க 2 பேரும் சொன்னது அப்படியே உண்மைங்க சார். 100%ங்க சார், அப்படியே உண்மை. கடகராசி அதாவது பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்ல சம்பாதிக்காம டாலர்ல சம்பாதிக்கிற காலகட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அவங்க டாலர் நோக்கி தான் குளுன்னு இருக்குங்க சார். உண்மைதான்.